அப்படி நான் நெஞ்சு எதிர்த்து போராட போறான். ஃபைனல் போட்டிகள் எல்லாமே ரொம்ப கடினமா இருக்க போகுது. இது எவ்வளவு சீரியஸ் தெரிஞ்சுக்கலாம். நரப்பு இதுக்கு அப்புறம் கண்டிப்பா தெரிஞ்சுப்பா. ஒரு திறமை நீ வெளிப்படுத்த நம்பிக்கை இருக்கு நருட்டோ. ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வேலை செய்யும்போது என்டர்டைன்மெண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. Ultimate defense, zero blind spot. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நம்மளால அவனை நெருங்க கூட முடியல. இந்த மாதிரி பயன்படுத்தி என்ன ஏமாத்த முடியும் நினைச்சியா? உன்னால முடிஞ்ச அளவுக்கு க்ளோன்ஸ் உருவாக்க. ஆனா என்கிட்ட போய் முடியாது. உன்னுடைய சாக்ரா பாயிண்ட்ஸ் அட்டாக் பண்ணிடுற பயத்துல நீ தான ஓடி ஓடி முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஆனா அது கஷ்டம். மத்தவங்க அட்டாக் பண்ணும்போது ஒரு மணிக்கு நீ மட்டும் தனியா தெரியும். நீ தான உண்மையான நருட்டோ. நருட்டோ, இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. எதுவுமே வேலைக்காகதுன்னு சொன்னல. கம் ஆன், முயற்சியை கைவிடாத நருட்டோ. ஓ யா, நான் தான் முதல்ல என்ன குறைச்சு எடை போடாதன்னு சொன்னேன்ல. ஆனா எப்படி? அப்படிதான் போட்டு தாக்கு நருட்டோ. நருட்டோ, ஒரு ஒரு க்ளோனை பயன்படுத்தவே இல்ல. அதுல நான் ஏமாத்திட்டேன். அவன் பிடிச்ச வழியில மாட்டிக்கிட்டேன். உன்னை நேரடியா அட்டாக் பண்ணாம பயந்து ஒளிஞ்சு போய் நினைச்சியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. மாட்டிக்கிட்டான். ஆனா இது இப்ப நீ என்ன பண்ண? வெற்றி அவ்வளவு சுலபம் நினைச்சியா? இங்க என்ன நடக்குது? நருட்டோ பஞ்ச்ல அவன் கதையை முடிஞ்சிருக்கணுமே. ஆனா அப்படி நடக்கல. ரொட்டேஷன். இது நெஜியோட ஸ்பெஷல் டிஃபென்ஸ் டெக்னிக். இப்ப என்ன பண்றேன்னு பாக்குறேன். வியாக்குகான பயன்படுத்தி நெஜியோட 360 டிகிரிலையும் பார்க்க முடியும். யாராவது தாக்குதல் ஆரம்பிச்சா அடுத்த நொடியே அவனால அதை உணர முடியும். அப்பதான் தன்னோட உண்மையான டிஃபென்ஸ் அவன் பயன்படுத்துவான். இதுதான் 8 ட்ரைட்ரன்ஸ் ஃபார்ம் ரொட்டேஷன். வரப்போற தாக்குதல உணர்ந்த உடனே நெஜி தன்னோட உடம்புல இருக்கிற சக்ரா பாயிண்ட்ஸ்ல இருந்து சக்தி வாய்ந்த சக்ரா எனர்ஜியை வெளிவிடுவான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட உடம்ப வேகமா ரொட்டேட் பண்ணி அட்டாக் பண்ண வரவங்களை தடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களை கீழே தள்ளி விட்டுடுவான். சாதாரணமா சக்ரா பாயிண்ட்ஸ்ல இருந்து வெளிவர சக்ராவை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஜொனின்களால கூட உடல்ல ஒரு அங்கத்தோட சக்ரா எனர்ஜியை தான் பயன்படுத்த முடியும். அதாவது கால்கள் இல்ல கைகள். ஆனா ஜென்டல் ஃபிஸ்ட் டைஜுட்சுல நெஜி ஒரு மாஸ்டர். சோ உடம்புல எங்க இருந்து வேணாலும் சக்ராவை அவனால ரிலீஸ் பண்ண முடியும். எந்த பக்கத்துல இருந்து தாக்குதல் நடந்தாலும் அதை அவனால தடுத்து நிறுத்த முடியும். இது ஒரு அல்டிமேட் டிஃபென்ஸ். காராவோட ஷெல் ஆஃப் சாண்டை விட அதிக சக்தி வாய்ந்தது. அதை தாண்டி யாராலையும் போக முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச அப்பாவால மட்டும் அது ஒரு சீக்ரெட் நிஞ்சா ஆர்ட். யூகா கிளானோட குடும்பத்துல இருக்கிற முக்கியமான ஆளுங்களால மட்டும் தான் இதை பயன்படுத்த முடியும். ஆனா நெஜி அவனோட சொந்த முயற்சியில இதை கத்துக்கிட்டு இருக்கான். பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன். இதுல அதிர்ச்சியா என்ன இருக்கு? நெஜியோட முழு சக்தியை இன்னும் யாரும் பார்க்கவே இல்லையே. உன்னுடைய கதை முடிய போதா? நீ இப்போ ஏன் ரேஞ்சில இருக்க? என்னுடைய 8 ட்ரைட்ரன்ஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஜென்டல் ஃபிஸ்ட் ஆர்ட் 8 ட்ரைட்ரன்ஸ் 64 பவுண்ட்ஸ். இந்த ஸ்டான்ஸ் அதுக்கு வாய்ப்பே இல்ல. 8 ட்ரைட்ரன்ஸ் 2 பவுண்ட்ஸ் 4 pounds, 8 pounds, 60 pounds, 32 pounds, 64 pounds. இந்த நெஜியால எப்படி இதெல்லாம் செய்ய முடிஞ்சது? இந்த போட்டி இப்ப முடிவுக்கு வந்துருச்சு. யூகா குடும்பத்தோட கெக்கே கென்காய் கிளை குடும்பத்தை சேர்ந்த இந்த நெஜி கிட்ட இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவனை ஒதுக்கி வச்சு எப்படி இதெல்லாத்தையும் கத்துக்கிட்டான்? உண்மை என்ன சகோதரா, இந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசு நீதான். உன்னுடைய 64 சக்ரா பாயிண்ட்ஸையும் நான் இப்ப தாக்கியிருக்கேன். நீ உயிரோட இருக்கிறது பெரிய விஷயம் தான். கம் ஆன். என்னாச்சு? ரொம்ப வருத்தமா இருக்கா? நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன தொட கூட முடியாது. உன்னுடைய கனவு உடைய போதா. கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறதால மட்டும் ஜெயிச்சிட முடியாது. அப்படி சொல்றவங்கள நம்பாத. ஏய் என்னடா உனக்கு ஒண்ணு ஆகல? அட என்னப்பா இது, இவன் ஜெயிச்சிருவான்னு நினைச்சேன். நருட்டோ ராக்லி, நாட்டா, இதுக்கு வாய்ப்பே இல்ல. கம் ஆன் நருட்டோ. இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவன் எப்படி? நான் தான் சொன்னேன்ல, விட்டு கொடுக்கறதா என்ன எனக்கு தெரியாது. இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏய் ஏய் ஒரே ரத்தமா வந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? அடடா, அந்த மேட்சோட பாதிப்பு இன்னும் குறையவே இல்ல. என்னடா ஒண்ணும் ஆகல? குடிக்க தண்ணி ஏதாவது வேணுமா? அவளை என்கிட்ட விடுங்க. நீங்க யாரு? கவலைப்படாதீங்க, என்ன நம்புங்க. முட்டாள்தனமா பண்ணதை நிறுத்த. உன் தோல்வியை தவிர்க்க முடியாது. எனக்கு மேல எந்த பகையும் இல்ல. பயந்துட்டியா? டைலாக் நல்லா தான் பேசுற. உண்மை என்னன்னா
நமக்குள்ள நிறைய பழைய கணக்கு இருக்கு. நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. புரியலையா? ஆனா உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு நினைச்சேனே. ஹினாட்டாவுக்கு நீ பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டியா? வாய்க்கு வந்ததை பேசி நீ அவளை எப்படி குழப்பின? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்த உயிரை எடுக்க பார்த்த. ஆனா ஹினாட்டாக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஹினாட்டா தோக்கிறதுக்காகவே பிறந்தவன் நீ சொன்ன. யூகா கிளான பத்தி பெரிய லெக்சர் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க. முக்கியமான குடும்பம் கிளை குடும்பங்கள்னு முட்டாள்தனமா இருந்தது. அடுத்தவங்களுடைய தோல்வி வெற்றியை நீ முடிவு பண்ண கூடாது. உன்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே அதுதான். ஏய் என்ன பண்ற? கவலைப்படாதீங்க, நான் ஒரு டாக்டர். அப்போ சரி, நீ ரொம்ப ஆர்வமா இருக்கிறதால உனக்கு ஒரு கதையை சொல்றேன். எனக்கு ஹியூகா கிளான சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. பல நூற்றாண்டுகளா முக்கிய குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் ஒரு ரகசிய நின்ஜுட்சுவை பயன்படுத்திருக்காங்க. அதோட பேரு கர்ஸ் மார்க் ஜூட்சு. கர்ஸ் மார்க் ஜூட்சுவா? கர்ஸ் மார்க்ங்கிறது ஒரு சிம்பல். அது கொண்டுக்குள்ள ஒரு பறவை மாட்டின மாதிரி. அந்த மார்க் இருக்கிறவங்க அவங்களுடைய டெஸ்டினி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படின்னா இதுதான் நீ சொன்ன அந்த கர்ஸ் மார்க்கா? எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும். ஹியூகோ கிளானை சேர்ந்த லீடர்ஸ் எல்லாரும் கர்ஸ் மார்க் ஜூட்சுவை பயன்படுத்தி இதை நெத்தியில பதிச்சாங்க. அதே நாள் ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல ஒரு பெரிய கோலாகலமான கொண்டாட்டம் நடந்தது. பல வருடங்கள் நடந்த போருக்கு அப்புறம் லேண்ட் ஆஃப் லைட்னிங் கூட ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாங்க. அப்பதான் அதுல சைன் பண்ண ஒரு ஹெட் கிளவுட் நிஞ்சா அனுப்பி கொண்டாட்டத்துல பங்கேற்க வச்சாங்க. இந்த எதிரிகள் வரவேற்க எல்லாரும் தயாரா இருந்தாங்க. லீஃப் வில்லேஜ்ல இருந்த எல்லா கேனிங் ஜோனின் அங்க இருந்தாங்க. ஒரே ஒரு கிளானை சேர்ந்தவங்க மட்டும் வரவே இல்ல. அதுதான் ஹியூகா கிளான். ஏன்னா ஹியூகா கிளானோட முக்கியமான குடும்பத்தோட அடுத்த வாரிசை தேர்ந்தெடுக்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஹினாட்டாவோட 3வது பிறந்த நாள். அவருடைய அப்பா லார்ட் ஹியாஷி ஹியூகா மேல உட்கார்ந்து இருந்தாரு. பக்கத்துல என்னோட அப்பா ஹிசாஷி இருந்தாரு. அவங்க 2 பேரும் ட்வின் பிரதர்ஸ். ஆனாலும் கூட அவர் முதல்ல பிறந்த ஒரே காரணத்துக்காக அவரையே குடும்ப தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க. இது ரொம்ப அநியாயம். என்னுடைய அப்பா ட்வின் பிரதராக இருந்தாலும் குடும்பத்தோட வேற கிளைன்னு தள்ளி வச்சிட்டாங்க. லேடி ஹினாட்டாவுக்கு இப்போ 3 வயசு ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அவர் ரொம்ப நல்லவல்லப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? என்னாச்சுப்பா உங்களுக்கு? ஏன் முறைக்கிறீங்க? ஓ அது ஒண்ணு இல்ல நிஜி. ஹிசாஷி, இனி நிஜியோட பொறுப்பை முழுசா நான் ஏத்துக்க போறேன். கண்டிப்பா. அந்த நாள் 3 வயசான ஹினாட்டாவை வாரிசா அறிவிச்சதுக்கு அப்புறமா எனக்கு அந்த கர்ஸ் மார்க்க கொடுத்து குண்டுக்குள்ள மட்டும் பதவியா மாத்திட்டாங்க. இதுக்கு காரணம் என்னுடைய அங்கிள். உங்க குடும்ப பிரச்சனை எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. முக்கிய குடும்பம் கிளை குடும்பம் என்னதான் சொல்றீங்க? இதுல புதுசா இந்த கர்ஸ் மார்க் வேற. இதுக்கான அர்த்தம் தான் என்ன? ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியா சொல்றேன். இது ஒரு சாதாரண மார்க் கிடையாது. உன்னோட கேக் வீக்கா இருக்கு. ஆமா. இங்க பாரு நிஜி, உன் வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கோ. ஹினாட்டாவை பாதுகாக்கிறது உன்னோட கடமை. நம்ம கிளானோட முக்கியமான வாரிசை நீ தான் பாத்துக்கணும். நீங்க சொன்னதை புரிஞ்சதுப்பா. இது ஒரு ஆபத்து. தலை வலிக்குது. உங்களுக்கு என்னாச்சு? உன் அப்பா வீட்டு கூட்டிட்டு போ. இந்த ஒரு தடவை நான் அவனை மன்னிக்கிறேன். ஆனா இன்னொரு தடவை நடக்க கூடாது. உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன நீ மறக்காத. பிரச்சனை என்னன்னா இந்த மார்க்குக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. எங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு எல்லாரும் இதை தான் பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப இந்த மார்க்கை பயன்படுத்தி எங்க மூளைகளை அவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்க எல்லாருமே பயத்தோடயே வாழ்ந்து சாகணும். உயிர் பிரிகிற வரைக்கும் எங்க தலையெழுத்து இதுதான். பியாக்குக்கானுடைய முழு அவசியம் இப்படிதான் சீல் பண்ணி வச்சிருக்காங்க. ஹியூகா கிளானை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசிய டெக்னிக் டெக்னிக் தெரியும். எங்க கிட்ட இருந்து டெக்னிக் திருட நிறைய பேர் முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் நாங்க இருக்கோம். பிரான்ச் ஃபேமிலியான நாங்க தான் இதை செஞ்சாகணும். முக்கிய குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் நாங்க தான் பாதுகாத்தாகணும். அவங்க என்ன செஞ்சாலும் நாங்க எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த இரவை நான் மறக்கவே மாட்டேன். அவங்க எல்லாமே போயிட்டாங்க. என் அப்பாவோட உயிரை அவங்க பறிச்சுட்டாங்க. அந்த நாள் எங்க வீட்டுக்குள்ள யாரோ பூந்து லேடி ஹினாட்டாவை கடத்திட்டு போக பார்த்தாங்க. ஆனா லார்ட் ஹியாஷி அதுக்குள்ள தடுத்து அவனை கொன்னுட்டாரு. ஆனா அந்த இரவு நேரத்துல ஹினாட்டாவை கடத்திட்டு போற தைரியம் யாருக்கு இருந்திருக்கும்? அதுவும் ஒரு மாஸ்க மாட்டிட்டு வந்தவர். அது வேற யாரும் கிடையாது. லைட்னிங் வில்லேஜோட ஹெட் கிளவுட் நிஞ்சா. எங்க கூட அலைன் சைன் பண்ண அதே நிஞ்சா தான். பியாக்குக்கானோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அவர் அங்க வந்திருந்தாரு. ஆனா லைட்னிங் லேண்ட சேர்ந்தவங்க இந்த மரணத்தை அவ்வளவு சுலபமா எடுத்துக்கல. ஹிடன் லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்க அலைன்ஸை மீனதான் நினைச்சாங்க. அதுக்கு பழி வாங்கி ஆகணும்னு சொன்னாங்க. அப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. மறுபடியும் போற ஆரம்பிக்கும் பயத்துல இருந்தாங்க.